ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத ருக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேனு பரகால எதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டித்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத்கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து இந்த பாவை நோன்புல தனுர் மாசத்துல மார்கழி மாசத்துல திருப்பாவைக்கான விளக்கங்களை பார்த்துன்னு வரும். இன்னைக்கு 4வது பாசுரத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம். மழை பொழிய வைக்க ஒரு அரிய மந்திரம். இந்த 4வது பாசுரம் என்னன்னா, மழை பொழிய வைக்க ஒரு அரிய மந்திரம் நமக்கு ஆண்டாள், அதாவது கோதா நாச்சியார் சொல்றா. எப்படி சொல்றான்னா, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியில் புக்கு முகுந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோல்வுடைய பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றகிர்ந்து தாழாதே சார்க்க முதைத்த சாரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றார். ஏன் மழை பொழிய வைக்க அப்படின்னா, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் அப்படின்றார். ஆண்டாள் தன் தோழிகளோடு மழை வேண்டி எம்பெருமான இடத்துல பிரார்த்திக்கிறாளாம். இந்த நோன்புல இதுவும் ஒண்ணு. வட்ட வட்டமாக சுழித்து சுழித்து மேய்கின்ற கடல் போன்ற கம்பீரமான வருணதேவனே. வருணதேவன் எப்படி வர்ணிக்கிறான்னா, வட்ட வட்டமாக சுழிந்து சுழித்து பெய்கின்ற, அதாவது வட்ட வட்டமா மழை சுழிஞ்சு சுழிந்து பெய்யுமா. எப்படி இருக்குன்னா, கடல் போன்று கம்பீரமாக இருப்பான். கடல் எவ்வளவு பெருசு நீளம் ஆகணும் உகுரம் நம்மளால அளந்து சொல்ல முடியுமா? முடியாது. அதே போல மேகங்களுக்கு நீள ஆகலும் உகரம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல அந்த வானத்துக்கு நீளம் அகலம்லாம் நம்ம அளந்து சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. ஆனா எப்படி இருக்குமா? வட்ட வட்டமா சுழித்து சுழித்து மழை பெய்யுமா. அது நம்மளால சொல்ல முடியும், இப்படிதான் மழை பெய்யும்னு. சிறிதும் ஒழிக்காமல் கடலில் புகுந்து நீரை மொண்டு இடியெடுத்து ஆகாயத்தில் ஏறி திருமாலின் திருமேனி போல் கருத்து அழகான தோல் கொண்ட பத்மநாபன் கையில சக்கரம் போல் மின்னலடித்து
அவனுடைய சங்கம் போல் அதிர்ந்து முழங்க வில்லாகிய சாரங்கம் வீசிய பானங்கள் போல் உலகம் அனைத்தும் வாழும் படி தாமதிக்காமல் மகிழ்ந்து மழை பொழிவாயாக, நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நோன்பு நீராடுவோம் அப்படின்னு சொல்றா. அதாவது இந்த வட்ட வட்டமா சுழிச்சுண்டு சிறிது கூட ஒளியே இல்லாம கடல்ல போய் அப்படியே விழுவாளாம். மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும், தண்ணி போய் கடல்ல போய் சங்கமாகும். அந்த சங்கமமான கடல்ல வந்து எப்படி இருக்கும்னா நாராயணனுடைய திருமேனி போல இருக்குமா. நாராயணனோட திருமேனி எப்படி சொல்றான்னா, அந்த கரிய மேகத்தை வந்து அந்த கருப்பா இருக்குமா நாராயணனோட திருமேனி, அதை வந்து மேகத்தோடு ஒப்பிடுறா. திருமாலோட திருமேனியை வந்து ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் எப்படி இருக்குமா, திருமாலோட திருமேனியை போல் இருக்குமா அப்படின்னா கரிய நிறம் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நம்மள மாதிரி அன்னத்திக்கலா கருப்பு, பிளாக்கு, வீட்டிஷு, ஒயிட் டிஷ்ஷு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த காலத்துல லௌகிக்கமா, அப்படிலாம் அவ வந்து பேசல. ரொம்ப அழகா சொல்றா. அந்த மேகங்களை போன்ற திருமேனியுடையவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து எப்பயுமே வேதம் ப்ரொஃபிஷியன்சியில், வேத எஜுகேஷன்ல, வைதீக வாழ்க்கையில வந்து ரொம்ப 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 எத்திக்கல் பிஹேவியர் தான் இருக்கும். எல்லாமே எப்படி இருக்குன்னா ஓமேயத்தோடும் உவமையோடும் ஒரு எத்திக்கல் பிஹேவியராக தான் அப்படி நோஷனே இருக்கும். கோடிங்கே அப்படிதான் இருக்கும். கோடிங் எப்படி இருக்குன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரோட நிறம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டா நம்ம இந்த காலத்துல என்ன சொல்லுவோம், அசிங்கமா கருப்பா இருப்பாருன்னு. ஆனா அவ என்ன சொல்றா, ஆகாயத்தின் ஏறி திருமாலின் திருமேனி போல் இருப்பார். திருமேனி மட்டுமா அப்படி இருக்கும், அழகான தோல் கொண்ட பத்மநாபன் கையில இருக்கக்கூடிய சக்கரம் போல அந்த மின்னல் இருக்கும் அப்படின்ற. அவனுடைய சங்கை போல, சங்க ஒளிச்சாக்க எப்படி சத்தம் வருமோ அதே போல அந்த இடி இருக்கும் அப்படிங்கிற. அவனுடைய அந்த வில்லா அந்த பானங்கள் போல், பானம் போய் தரிச்சு நாய்க்கு ஒரு சவுண்டு வந்து எப்படி மழை பொழிஞ்சு அந்த சவுண்டு வருமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற. அவ்வளோ எத்திக்கலா வந்து அவ சொல்றா. சக்கரம், சங்கு, வில்லு இந்த மாதிரி இதெல்லாத்தையும் ஓமையா சொல்லி அதனுடைய சப்தங்கள், அதனுடைய பிரைட்னஸ், அதனுடைய இதெல்லாம் எப்படி இருக்குமோ அதை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா பாருங்க. இதுதான் எத்திக்கல் பிஹேவியர். எதையுமே வந்து அப்புறமா டொமியர்னு போட்டு உடைச்ச மாதிரி பேசாம சூட்சமமா பேசுறது. இந்த சூட்சமமான டாக்கிங் தான் வந்து எத்திக்கல் டாக்கிங் அப்படின்னு, எத்திக்கல் பிஹேவியரல் பேட்டர்ன்ல அது வரும். ஸோ திருப்பாவையில வந்து எத்திக்ஸா எப்படி பேசணும், எத்திக்கா எப்படி சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் தான் ஓமை. இதெல்லாம் தான் நம்ம வந்து ஓமையா எடுத்துக்கணும். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, விஜயநகர பேரரசுல கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவரோட தாய்மொழி வந்து பாத்தீங்கன்னா கன்னடம். அவர் இருந்ததோ தெலுங்கு தேசத்துல. ஆமுக்த மால்யதா அப்படின்னு சொல்லி ஒரு காப்பியம் வந்து எழுதியிருப்பாரு. அதுல வந்து ஆண்டாளுடைய இதை வந்து காவிய நாயகி ஆக்கி ஆமுக்த மால்யதா என்றால் சூடி கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தம் என்ற பொருள். இந்த நூலை வந்து ஆந்திர பல்கலைக்கழகத்துல வந்து பாட நூலா வச்சுட்டு இருக்கா. திருப்பாவையில வந்து தெலுங்குல வந்து அச்சிட்டு ஆந்திராவில் வந்து தெலுங்கர்கள் வந்து இதை நன்றாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கன்னடத்தில் மொழி பறிச்சு கன்னடத்திலையும் இதை வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம வந்து இங்க திருப்பாவையா சேவிச்சுட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். ஆனா கன்னடாலையும் தெலுங்குலையும் கிருஷ்ணராய தேவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஆமுக்தா மால்யதான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு நாடகமாகவும் ஒரு காவியமாகவும் அதை வந்து இயற்றி அங்க பல்கலைக்கழகங்கள்ல அவளுடைய மொழி ப்ரொஃபிஷியன்சில இதை வந்து ஒரு சப்ஜெக்டா வச்சிருக்கான்றது ஒரு வேல்யூ அடிஷனா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து பொருள் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆழி மழை கண்ணா அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். கைகரவேல் அப்படின்னா ஒழிக்காமல் அப்படின்னு அர்த்தம். புக்கு அப்படின்னா புகுந்து அப்படின்னு அர்த்தம். முகந்து அப்படின்னா மொண்டு எடுத்து அப்படின்னு அர்த்தம். ஆற்று அப்படின்னா பேரொளி செய்யுது அப்படின்னு அர்த்தம். வாழியம் அப்படின்னா வளமை மிக்க அப்படின்னு அர்த்தம். ஆழி அப்படின்னா சக்கராயுதம் அப்படின்னு அர்த்தம். ஆழினா ரெண்டு இடத்துல வருது ஆழி. ஒரு இடத்துல அர்த்தம் வந்து கடல் வட்டம், இன்னொரு இடத்துல அர்த்தம் வந்து சக்கராயுதம் அப்படின்னு அர்த்தம். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியல் புக்கு முகுந்து கொண்டு ஆர்த்தி ஏறி அப்படின்னு ரெண்டு இடத்துல ஆழி வருது பாத்தீங்களா. ஆழியுள் புக்கு முகூர்த்திருந்து ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழிய தோல்வுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. ஆழி போல் மின்னின அந்த சக்கராயுதத்தை போல மின்னி அப்படின்னு அர்த்தம்.
தாழாதே சார்க்க முதைத்து சார மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்படி மார்கழி நீராடி தொடர்ந்து நம்ம வந்து பாவை நோன்பை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி மகிழ்ச்சியோட நம்ம பாவை நோன்பை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாசுரத்துல வந்து மழையை வேண்டி நோன்புல 4வது பாசுரத்துல மழையை வேண்டி மழையை பொழிய வைக்க இந்த ஒரு பாசுரத்தை பாடி நமக்கு வந்து நோன்பு இருக்க செய்கிறாள். அதாவது நோன்பு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு இருக்கிற இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்ஸ் இல்ல லௌகீக வாழ்க்கையில மாஸ்டர் இன் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் சர்வீஸ் மாதிரி இங்க ஏறினா வந்தே பாரத், சென்னையில் ஏறினா நேர திருப்பதியில தான் போய் நிற்கும், வழியில எங்கேயும் நிற்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு பழக்கின்னு இருக்கோம். ஆனா அன்னைக்கு அவ என்ன பண்ணிருக்கா பாருங்க, நோன்புல நான் வந்து ரங்கனை கல்யாணம் பண்ணிக்கணும், கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கான நோன்பு மட்டும்தான் அப்படின்னு என்ன இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து கல்யாணத்தோடைய அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பார்த்துடுவோம் அப்படின்ற மாதிரி அவ வந்து இல்லாம லோக விஷயமாகவும் இந்த பூமியில இருக்கக்கூடிய மக்களுடைய விசேஷமாகவும் அவள் எண்ணி நோன்பு இருக்கிறாள். அந்த நோன்புல முதல்ல எடுத்தோடனே என்ன சொல்லிட்டாவோ, மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா. 4வது பாசுரத்திலேயே மழை பெய்யணும், கரெக்டா அந்த பருவநிலைகள் மாறாம இருக்கணும், பருவ காலங்கள் மாறாம இருந்தா மட்டும்தான் லோகம் சுபிக்ஷமாக இருக்கும். 3ஆம் பாடத்துல சொல்லிட்டாவ 3ஆம் பாசுரத்துல. அதாவது என்ன சொல்றீர்க்கா, அந்த உத்தமனை வந்து நம்ம பாடும்போது என்ன ஆகும், நீங்காத செல்வம் கிடைக்கும். நீங்காத செல்வம் கிடைக்கும்னா என்ன ஆகும்னா பருவ காலங்கள் நிலைத்து இருக்கும். பருவ காலங்கள் நிலைத்திருக்கும். பருவ காலங்கள் நிலைத்திருந்தாதான் மானியங்கள் நன்னாக கிடைக்கும். நல்லான அதாவது வணிகம் நடக்கும். ட்ரேடிங்கை பத்தி சொல்றாவோ, ட்ரேடிங்கை பத்தி சொல்லும்போது வணிகம் சிறக்கணும்னா என்ன பண்ணணும்னா செல்வம் நிறைந்திருக்கணும். செல்வம் நிறைந்திருக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா மழை பெய்யணும். பருவவானங்கள் வந்து கரெக்டான காலத்துல கோடைக்காலம், குளிர்காலம், வெப்பக்காலம், வசந்த காலம், அந்த காலங்கள் நன்னா இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் காலம் என்னன்ற சொல்ல மழைக்காலம். அப்படின்னா மழை பொழியணும் அப்படின்னு 4வது பாசுரத்துல வந்து ரொம்ப அழகா நமக்கு மழையை பத்தி காட்டுட்டா. இன்னும் மேற்கொண்டு 5, 6, 7, 8ன்னு பார்க்கணும். 10 பாசுரமா நான் வந்து பார்ப்போம். முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10, 3 10லையுமே 3 விதமான விளக்கங்களை கொடுத்து நம்மளோட உய்ய ஒரு வழி நாராயணன் திருவடி மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறை, நெறிமுறை, புரோட்டோகால், இப்படி எல்லா விஷயத்தையும் அவள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள்ன்றத நம்ம அப்பப்போ நினைவுபடுத்தணுன்றது. அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு விளக்கங்களையும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். மனிதன் வாழ்வதற்கான வழிமுறைகள் என்ன, நெறிமுறைகள் என்ன, சிஸ்டம், ப்ராசஸ், புரோட்டோகால் என்ன அப்படின்றத ரிலீஜியஸாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் லௌகீகமாகவும் நம்ம பார்த்துட்டு வரும். தொடர்ந்து பயணம் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒத்துழைப்புக்கு நன்றி சொல்வது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரையும் இது பயனடைய செய்யுங்கள் அப்படின்னு கேட்டது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.